ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சிறு வயது முதல் வயதானவர்கள் வரை இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தா கால்வலிங்க. இந்த கால்வலி எந்தெந்த காரணத்தால் வருது, கால்வலி வந்த உடனடியாக மருத்துவர்கிட்ட போக வேண்டுமா அப்படிங்கிறது தகவலை முழுமையாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கால்வலியால் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் ரொம்பவும் அவதிப்படுறாங்க. கால் வலிக்குது அப்படின்ன உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு ஊசி போட்டுட்டு வர்றாங்க. அந்த ஊசி போட்டு வந்த அந்த அன்னைக்கு மட்டும்தான் சில பேர் தூங்குறாங்க. சில பேருக்கு என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, என்னதான் மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கால்வலி அப்படிங்கிறது தீராத வியாதியா இருக்கு. இதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்றது, அந்த வலிக்கு நம்ம தற்காத்து கொள்ள, அந்த நேரத்தில் அந்த வலியை தற்காத்து கொள்ள நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப கடுமையாக கால் வலிக்குது, என்ன பண்ணுறது, நைட்டு தூங்க முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு, மாத்திரை மருந்துலாம் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு தூங்கணும்னா வலி கொஞ்சமாவது கட்டுப்பாடோட இருக்கணும். மாத்திரை போட்டும் வலி குறையல, ஊசி போட்டும் வலி குறையல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடு தண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் குளிர்ந்த நீர் வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் குளிர்ந்தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க, சுடுதண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க, அப்படியே நீவி கொடுங்க காலை. கொஞ்சம் உங்களுக்கு அந்த கால்வலி மாதிரியாக இருக்குங்க. அடுத்த நாள் திரும்பவும் மருத்துவர்கிட்ட போயிட்டு, இந்த கால்வலி ரொம்பவும் பாடாப்படுத்துது, இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிளட் டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு எல்லாம் எடுப்பாங்க. எடுத்துட்டு அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கான மருந்து முறைகளை உங்களுக்கு தருவாங்க. பொதுவாகவே கால்வலி அப்படிங்கிறது பெரிய தீராத வியாதி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாதுங்க. பொதுவாகவே சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை கால்சியம் சத்து குறைபாடு பல சத்து குறைபாட்டுனால தாங்க வருது. அதனால கால் வலிச்சா நீங்க பயப்பட வேண்டாங்க. எல்லா வியாதியும் குணப்படுத்துற மாதிரி தாங்க கால் வலியையும் நிச்சயமா குணப்படுத்த முடியுங்க. அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.